2009 ஒர்க் பண்ணுறேன் அர்பத் சுமியில். அது முன்னாடி வந்து நான் வந்து தனியாரில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பேஷண்ட் கேராக இருந்தேன். ஸோ வந்து அது நிறைய பேஷண்ட்டு பார்த்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொரோனா டைமில் வேலையே இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருந்தேன். இப்போ வந்து என்னோட படிப்புக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தோன்னா ஒரு கொத்தனார் வேலைக்கு போனேன். அப்போ வந்து என்ன மாதிரி ஒரு பிஎட் அவர் வந்து என்னோட ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த வேலைக்கு நான் கேட்டேன், இந்த வேலை கிடைக்குமா எனக்கு? அப்போ வந்து கிடைக்காங்க. அப்போ அந்த வேலைக்கு நான் போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாஸ்தியாக இருக்கும். தெருவு ஃபுல்லாக ஒரே பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து பாக்கெட்டு நார்மலாக வந்து ஒரு விழி செத்துது, பூனை இறந்தது. பெரிய கவரில் கூட இந்த சின்ன கேரி பேக்கில் போட்டிருந்தது. வந்து அந்த கேரி பேக் வந்து அது போகிறதுனால வந்து மழை டைமில் போன வருஷம் மழை டைமில் வந்து அந்த கேரி பேக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாக்காடை உள்ளே அடிச்சுக்கிட்டு அந்த எலி இறந்த எலியை வந்து அந்த கவர் உள்ள போட்டு அந்த சாப்பாடு அடிச்சுக்கிட்டு. அப்போ நாங்கள் உள்ளே வரும்போது தண்ணி ஓடவே மாட்டேங்குது. அது எப்படி எடுத்துட்டு கை க்ளோஸ் போட்டு அந்த எங்களோட டூல்ஸ்லேயே எங்களுக்கு கப்பலில் கொடுப்பாங்க. அந்த டூல்ஸ் வந்து அந்த ரேக்கில் நான் எடுக்கும் போது பார்த்தா நான் இது என்ன உள்ள இருக்குது, சரி பார்ப்போம் பிரிச்சு. அப்போ பிரிக்க பார்த்தா அது உள்ள பார்த்தா எலி. அந்த எலியில வந்து ஃபுல்லாக புழு பிடிச்சிருக்குது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கொடுப்பாங்க, மாஸ்க், கை க்ளோஸ் எல்லாமே. அப்போ நாங்கள் போடும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மெல் அடிக்கும். அதை அப்படியே என்ன பண்ணுவேன், அந்த கவர் வந்து எடுப்பேன். அதே கவர் நம்ம போடக்கூடாது, அதை எடுத்துட்டு அது தனியாக ஒரு பீனில் போட்டு அந்த கவர் தனியாக எடுத்துட்டு அது மக்காது. அந்த கவர் வந்து அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்லேயும் போனால் எல்லாமே நாஸ்தியாயிடும். ஸோ அந்த கவர் வந்து அந்த தண்ணியிலே அலசிட்டு அந்த கவர் நாங்கள் போட்டுக்கலாம். அந்த கவர் போடும்போது ஸோ அந்த மாதிரி வந்து பூனை செத்துது, நாய் இறந்துது. அந்த நாய் வந்து ஒரு சின்ன கவர்லேருந்து அந்த நாய் இறந்து போட முடியாது. அது என்ன பண்ணோம்னா அந்த சின்ன கவரு ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் கவரு, ஒரு சோபா கவரு, இந்த மாதிரி கவரில் தான் அது போட முடியும். ஒரு சிமெண்ட் கவரு இந்த மாதிரிலாம் போட முடியும். அந்த மாதிரி கவர்லேயே அது போடுறாங்க. அந்த குப்பையாக இருக்குது. அது என்ன உள்ள போய் பார்த்தோம்னா அது நாய் இறந்து அதில் வச்சிருவாங்க. அப்போ அது என்ன பண்ணுவோம், அந்த நாய் எடுத்துருவேன். அதுலேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், அது ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வரும், அட்டை மாதிரி. அந்த அட்டையில நம்ம போட்டு வச்சுட்டு சுற்றி வச்சுட்டு ஒரு கயிறு கட்டி அது தனியாக எடுத்து வச்சுருவோம். அந்த கவரை தான் நான் தனியாக எடுத்துருவோம். அதுலேருந்து இப்போ நம்ம அதை போட முடியாது. அதை போட்டோன்னா என்னாகும், அந்த நாய் செத்துக்கு அந்த குடல் இதெல்லாம் வாங்கி அது ஃபுல்லாக அந்த நாஸ்தியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் வந்து நாங்கள் போகும் போதே தீப்பெட்டிகள் எடுத்தாங்க. இந்த கவர்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். இந்த கவர் இந்த சொல்லி போடாதீங்கன்னு கதை பண்ணிடுறேன். இந்த கவரால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குப்பை எடுக்கும் போது ஒரு வீட்டில் குப்பை கொடுக்குறாங்க. அந்த குப்பையில் பார்த்தீங்கன்னா அந்த தனியாக அந்த கக்கூசு எல்லாமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மேலே வந்து அந்த சின்ன கவரில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த பெரிய கவரில் யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த சின்ன கவர் எங்களால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்கா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த கவரானதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்பு ராசி ஏறோம்னா அக்கா அது செஞ்சு அந்த கவரில் கொடுக்காதீங்கக்கா, டஸ்ட்பினில் கொடுங்க. கவரில் ஏன் அந்த பால் கவரு, கிளேஸ் கவரு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிஸ்கெட் கவரு இதெல்லாம் வந்து அந்த சாப்பாடில் போய் அடிச்சிக்குது. சைக்கிளில் போய் அடைக்க வேணாதுன்னா நாங்கள் காலையில் வந்தோடனே அந்த அடுப்பு எல்லாரும் கிளியர் பண்ணது அதை எல்லாமே நான் கிளியர் பண்ணுவேன். அது பார்க்கும் போது அது கிளியர் பண்ணேன்னா நீட்டாக இருக்கும். அதை வீடியோ கவர் பண்ண நல்லா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கவர் பண்ணுற மாதிரி ஒரு மழை வந்தா அந்த மழையில போய் அடிச்சுதான் அது எலியில பண்ணோம். அது எதுக்கே போயிட்டு அந்த ஓச்சில போய் அடைக்கணும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே எல்லா வீட்டுங்களுக்கும் காவ அடைப்பாங்க. அதனால வந்து அந்த கவர்ல கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சார். வணக்கம் சார். இது மேலே So the ground reality, as we know that we are guilty of certain things, or our extended families are guilty of certain things that she mentioned. One of the main reasons that non-recyclable plastic exists is only because of the contamination that we are causing to it. All plastics are recyclable and it was meant to be recyclable, but the only reason that this is happening is our habitual behavior, and that's where she stands, and they have to deal with it every day, and they are putting a brave face on it, which is something that we are hugely proud of. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்காக நீங்க இதை பண்றீங்க. நான் நல்லா ஒர்க் பண்ணி என் பொண்ணு நான் இன்னைக்கு நான் காலேஜில் சேர்த்து வச்சுக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிகிரி நான் அப்போ அவளை நான் இந்த கம்பெனியில் நான் ஒர்க் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஒரு வேளை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வீட்டில் போய் நான் பேஷன் அட்டன் பண்ணா ஒரு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டு வரும் கேஸ் அமௌண்ட்டு. இப்போ நார்மல் கேஸாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு கம்மியாக வரும், ரிஸ்கான கேஸாக இருந்தால் ஒரு அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா போய் பார்க்கும் போதோ நான் வந்து நர்சிங் முடிச்சு நான் ஓன் கேர் தனியாக பண்ணிக்கிறேன். நான் வீட்டிங்களே பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த வேலையை நான் பார்க்குறேன். நான் ஈவினிங்கே நான் போய் பார்க்குறேன். ஸோ அந்த என் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டாக்டரும் தெரியும், வெளி சைடும் தெரியும். ஸோ இந்த யூனிஃபார்மே இல்லாமல் என் தனிப்பட்ட முறையில் நான் போனால் எனக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பார்க்கும்போது அதுலேயும் நான் ஒர்க் பண்ணும் போதோ என்னோட வந்து கஷ்டமாக இருக்கும் போது அப்போ வந்து என்னை யாரும் எங்கள் வீட்டில் மதிக்கல. அப்போ வந்து பணம் காசு இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னா என்னோட கம்பெனி, என் கம்பெனி எனக்கு கொடுத்துதான் என்னோட செல்வாக்கு என்னை சுற்றி வர்ற சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறேன்னா என்னோட காரணம் என் கம்பெனி தான். Thank you so much, Honorable Sumi, for being and supporting and employing more of women like this. So we'll honor our guest and then we'll go to the project proposals. We request Kairos and KVS team to come on stage to present a small memento.